வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை 9 ஆகஸ்ட் 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தினமணி பேப்பர்லேருந்து முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். வரக்கூடிய எக்ஸாமுக்கு தேவையானதை இதில் பார்த்தீங்கன்னா +1 பொதுத் தேர்வு முறை ரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அமல்படுத்த மறுத்து வரும் மாநில அரசு அதற்கு மாற்றாக தமிழகத்துக்கான பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கப்படும் அப்படி சொல்லி அறிவிப்பு வெளியிட்டது. இந்த கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 நபர்கள் கொண்ட குழு 2022 அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் முருகேசன் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் கொண்ட குழுன்னு கேட்கலாம். இப்போ 14 நபர்கள் கொண்ட குழு. இதில் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கிறதெல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழகத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறை தொடரும். அனைத்து வகையான பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா இதுதான். அந்த கல்விக் கொள்கை வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் எத்தனை பேர் அப்படின்னா 14 நபர்கள் கொண்ட ஒரு குழு 2022 அமைச்சிருக்காங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்ற கம்பரோட கனவை நனவாக்கும் வகையில். அப்போ வறுமை இல்லாத நாட்டை உருவாக்கும் அப்படிங்கிற வாசகம் யாருடையது அப்படின்னா கம்பர். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நமக்கு கம்பர் இப்போ சிலபஸில் நமக்கு இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் 1967லேருந்து 69 வரையும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சென்னையில் கடற்கரையில் கம்பருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் தான். அப்போ கம்பருக்கு சிலை எப்போ வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் அண்ணா ஆட்சி காலத்தில் சென்னை கடற்கரையில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம், அறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலை மட்டும் பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பள்ளிகளில் பாதுகாப்பான கழிவறை என்பது வசதிக்கானது அல்ல, அது மாணவர்களுக்கான உரிமையும் கூட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா உலக கழிப்பறை விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆண்டுதோறும் நவம்பர் 19 அப்படிங்கிறது உலக கழிப்பறை விழிப்புணர்வு தினமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 25 மாணவிகளுக்கு ஒரு கழிப்பறையும் அதை பராமரிக்க ஒரு பணியாளரும், 50 மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறையும் அது பணியாளரும் அவசியம் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியம். அடுத்தது, தூய்மை இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியான ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயா திட்டம் பள்ளிகளில் கழிப்பறை தூய்மையை உறுதிப்படுத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த தூய்மை இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்வச் பாரத் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வச் வித்யாலயா திட்டம் அப்படிங்கிறது எதை உறுதிப்படுத்துறதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் கழிப்பறை தூய்மையை உறுதிப்படுத்துவதற்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிப்பறை பராமரிப்பு குறைபாடுகள் இருந்தால் மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்களின் பெற்றோர்களோடு என்ன பண்ணலாம், 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 104 அப்படிங்கிறது கழிப்பறை பராமரிப்பு குறைபாடு இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த 104க்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதிகரிக்கும் சிறுதானிய பயன்பாடு. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி நம்ம புக்ஸ் டேட்டாவிலையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்க கோரி 2021 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இந்தியா தீர்மானத்தை முன்வைத்தது. இது எதிர்ப்பின்றி ஒருமனதாக நிறைவேறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ அப்படின்னா 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்க கோரி 2021 ஐக்கிய நாடுகள் சபையில் வச்சுட்டாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுடன் ரஷ்யா, வங்கதேசம், கென்யா, நேபாளம் உள்ளிட்ட 70 நாடுகள் இதை வழிமொழிஞ்சிருக்காங்க. அது மட்டுமின்றி ஐக்கிய நாடுகள் சபையில் மொத்தம் 193 உறுப்பு நாடுகளும் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது பழைய தமிழ் புக்லேயே இருக்கும் எத்தனை நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். 193 நாடுகள் இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஏனெனில் உலகில் அதிக அளவில் சிறுதானிய உற்பத்தி ஏற்றுமதியில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 5ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உலக அளவில் சிறுதானிய உற்பத்தி ஏற்றுமதியில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க. 5ஆவது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 1.24 கோடி வந்து ஹெக்டரில் 1.55 கோடி டன் வந்து சிறுதானியங்கள் விளைவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழகத்தோட பங்களிப்பு அப்படின்னா 3.24%. ஸோ இது வந்து நமக்கு மெயின்ஸ்லாம் நமக்கு எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சுக்கலாம், சும்மா ஒரு டேட்டா நம்ம படித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பெரும்பாலும் உணவுப் பயிர்களை காட்டிலும் நன்சை நிலமாயின் நெல், கரும்பு போன்றவற்றையும், அப்போ நன்சை அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ வந்து அடுத்த புன்சை அப்படின்னா நான் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து சோளம், பருத்தி, எல் போன்ற பயிர்களுமே சாகுபடி செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10th புக்கில் நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல், கரும்பு. நெல் அப்படிங்கிறது வண்டலில் வந்து நம்ம வந்து வண்டல் மண்ணுக்கு வந்து உகந்தது, கரும்பும் வண்டலுக்கு உகந்தது. நெல்லை பொறுத்தவரை வந்து மேற்கு வங்காளம் முதன்மை இடத்துல இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் சோளம் எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதுமாதிரி பருத்தி அப்படின்னாலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர் சொல்லுவோம். அதுமாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பழைய புத்தகங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மும்பை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து குஜராத்தில் அகமதாபாத். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது புக்கு டேட்டா, அதனால் இது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வந்து அதிகமாக வந்து அமெரிக்கா வந்து வரியை வந்து அதிகப்படுத்திட்டு வராங்க. அது சம்மந்தமாக வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் ட்ரம்ப் விமர்சனத்துக்கு நிதிக்குழு தலைவர் பதிலடி. அப்போ நிதிக்குழு தலைவர் யார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விமர்சனம் பண்ணியிருக்கு. இந்திய பொருளாதாரம் செயலற்ற நிலை இருப்பதாக வந்து அமெரிக்க அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, விமர்சிச்சிருக்காரு. இந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் வந்து 7% வளர்ந்துள்ளது என்று மத்திய நிதிக்குழுவின் தலைவர் வந்து அரவிந்த் பணக்காரியா வந்து தெரிவித்திருக்காரு. அப்போ நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியா வந்து பொருளாதாரத்தில் 7% வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும், அதிகமாக இல்லை. ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவருடைய குரூப் 2 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்கில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து தொகுத்து வச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.